ஹலோ மக்களே, நான் உங்களுக்கு காரைக்குடி ஸ்டார் சிராஜ். இப்போ நம்ம வந்து எங்கே நிற்கிறோம்னா, காரைக்குடியில் வந்து நம்ம குப்பளங்குளம் பேக் சைடு நிற்கிறோம். அதாவது இந்த தெருக்கு பேர் வந்து முனீஸ்வர சந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக எல்லாம் ஆன்டிக்ஸ் கலெக்ஷன் பூரா நிறையா இருக்குது. பழங்கால பொருட்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பழைய நிலக்கதவு தூண்கள், மரத்தூண்கள் இருக்குது, கல் தூண்கள் இருக்குது, கலை முக்கிய பொருட்கள் நிறையா இருக்குது. ஸோ அது பூரா அந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதான் பார்க்க போகிறேன். என் கூட பார்க்கலாம். நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முனிசிபல் சந்தில் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜம் உட் கிராஃப்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே ஆன்டி கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சிருக்காங்க. அதான் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஜம் கிராஃப்ட்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பொருளை பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு பேக்கில் போன மாதிரியே இருக்குது. இந்த பொருளெல்லாம் பார்க்கல நம்மளுக்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ஒவ்வொரு பொருளும் அப்படியே இன்னுமே அப்படியே பொலிவு மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ரொஜெக்டர் பாருங்கள். அப்போ உள்ள ப்ரொஜெக்டர் என்ன வயசு இருக்குன்னு தெரியல. இந்த ப்ரொஜெக்டருக்கு நம்ம இப்போ டிவி டெக்கு சிடி அப்படின்னு அட்வான்ஸாக எவ்வளோ பென்ட்ரைவ் முடிக்க அப்படியே போயிடுச்சு. அப்போ உள்ள ப்ரொஜெக்டர் பாருங்கள், ஹோம் யூஸ் உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய தட்டு ஆடியோ உள்ளது. இதெல்லாம் வந்து நம்ம சிடி வர்றதுக்கு முன்னாடி உள்ள கரெக்டான பேர் எனக்கே தெரியல. இது வந்து அந்த பாட்டு கேட்குறது. அப்படியேப்பா ஒரு பிரம்மாண்டமான நிலையை பாருங்க. இங்கே பாருங்க எப்படி ஒரு 10 அடி இருக்கு. 10 கணையமாக ஒரு 7 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிலை. வாங்க, என் கையை விரிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. எவ்வளோ அகலம் இருக்கும் பாருங்க. உயரமே 10 அடி இருக்கு. ராஜ நிலை ரொம்ப சூப்பராக இருக்கு. பழைய காலத்து டிவி ஒன்று வச்சிருக்கா பாருங்களேன். டூயல் கோர் அப்படின்னு சொல்லிட்டு டிவி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிவி எங்கள் வீட்டில் முன்னாடி வச்சுருந்தாங்க. அதாவது நாங்கள் 86ல் சென்னையில் இருக்கிற இந்த மாதிரி டிவி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அது டிவி வந்து சாலிடர் டிவிக்கு முன்னாடி உள்ள வந்த டிவியாக இருக்குது. ரொம்ப அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி குட்டி குட்டி ஸ்டாண்டு, டீ ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க. வெங்கல கூஜா, ஜக்கு, கப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம். என்னதான் வந்து இப்போ நம்ம புதுமையாக வீடு கட்டினாலும் பழமைக்கு தான் மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. இது மாதிரி எடுத்து பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோரூமில் வாங்கி அதை புதுப்பிச்சு என்னோட வீட்டில் வைக்கல இன்னும் அந்த வீடு வந்து பொலிவடையுது. ரொம்ப சூப்பராக இருக்கு. பழைய நிலைகள்லாம் செட்டோட அப்படியே இருக்கு பாருங்க. வாட்சஸ் பாருங்க, அப்போ அலாரம் வாட்சஸ். இந்த வாட்ச் இது மாதிரி ஒரு பழைய காலத்து வாட்ச் இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கு. பீரோ கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ரோஸ் வுட்லேயே இருக்குது, அதே மாதிரி டீக் வுட்லேயும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரோஸ் வுட்டு. அந்த கதவை நம்ம ஓப்பன் பண்ணையிலேயே அந்த கதவுடைய திக்னஸ் நமக்கு தெரியுது. ஒரு சாதாரணமாக நம்மளால் பீரோ ஓப்பன் பண்ணையில் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள அந்த வுட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியுது. அது துறைக்கையில் அந்த ஒரு கனம் தெரியுது நம்மளுக்கு. இப்போ நம்ம இந்த ஜம் உட் கிராஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்மளும் இங்கே ஏதாச்சும் வந்து வாங்கிட்டு போகலாமான்னு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வீடியோக்கு அப்புறம் நான் தனியாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இங்கே கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜம் கலெக்ஷன்ஸ் இங்கே வாங்க. ரொம்ப அற்புதமான பொருள்லாம் இருக்குது. இது மேற்கொண்டு நம்ம வீட்டில் வைக்க போயில நம்ம வீடு இன்னும் ஒரு அழகுத்தன்மையாக மாறும் கண்டிப்பாக. அடுத்து நம்ம முனீஸ்வரன் சந்தில் பார்த்தீங்கன்னா அது ஓல்டு செட்னர் கிராஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இங்கே யூனிக்கான பொருள், வெங்கல பொருள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. டாய்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி உட் ஐட்டம் நிறையா இருக்குது. ஸோ அதான் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஓல்டு செட்னர் கிராஃப்ட்ஸில் தான் இருக்கோம். ஸோ தம்பி தான் அவங்க ஓனரு. அவங்கள்ட்ட சில விவரங்களும் நம்ம கேட்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு வெங்கலம் இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, வெங்கலம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதெல்லாம் எந்த வருஷத்துக்கு உள்ளது?
நம்ம வெங்கலம் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம செட்டியார் அவங்க வீடு காலி பண்ணிட்டு இல்லை ரெனோவேட் பண்றப்ப அவங்க புது புது ஜாமான் வாங்குறப்ப இதெல்லாம் விற்பாங்க. அந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து நம்ம போயிட்டு அதோட ஆப்ஷன் மாதிரி சொல்லி நம்ம கேஜி கணக்கு பீஸ் கணக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இது சாமி சிலையில் இருக்கு. இது வந்து எந்த மாதிரி வுட் இது? இது வந்து வாகை மரம்னு சொல்லுவாங்க. சில பேர் தேக்கில் பண்ணுவாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தேக்கில் பண்ணிக்கிறோம்னா இப்போ ஒரு நல்ல பட்ஜெட் நல்ல குவாலிட்டினா நம்ம தேக்கிலையும் பண்ணி தரலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பெயிண்ட் எல்லாமே நார்மல் பெயிண்ட் இல்லை, வெஜிடபிள் டை பெயிண்ட்னு சொல்லிட்டு அந்த வெஜிடபிள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து அவங்க பண்ணி இது பண்றது. இதெல்லாம் ஒரு அப்ராக்ஸா ஒரு 50 to 75 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி இருக்கும். இதே பொருள் நம்ம இப்பயும் வேணாலும் ஃப்ரெஷ்ஷா வந்து ஃப்ரெஷ் பெயிண்ட்ல உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரலாம். இதை நீங்க அப்படியே ஃப்ரெஷ் பெயிண்டா பண்ணி தாங்கன்னு சொன்னாலும் நம்ம அதுவும் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். இன்னும் பழமை மரம் அப்படியே இருக்கு. அது நம்ம அந்த மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்றப்ப அதோட இது அழகு அப்படியே தாம்பல தட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா நம்ம வந்து பர்மீஸ்ல இருந்து முன்னாடி செட்டியா இருக்கிறப்ப அவங்க அங்க இருந்து பர்மால இருந்து இந்த மாதிரி தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து இது டிஃப்ரெண்ட் சைஸ்ல வச்சிருப்பாங்க. இது தாம்பல தட்டு வச்சுப்பாங்க. இப்ப சின்ன சின்ன சைஸ்ல இந்த பூஜை பண்றதுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுப்பாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு பர்மீஸ்ல இருந்து மேக் பண்ணி அவங்க அங்க இருந்து வாங்கி அவங்க கிட்ட இருந்து நம்ம திரும்பி வாங்கிக்கிறோம். சரி சரி. எல்லா சைஸ்லயும் இருக்கு தட்டு. எல்லா சைஸ்லயும் இருக்குங்க. இது கூட என்ன குட்டி குட்டி பெட்டியா இருக்கு. இது வந்து கல்லாப்பெட்டி, இதுவும் கல்லாப்பட்டி, இது ரோஸ் வுட், இது தேக்கு, இதெல்லாம் நார்மல் அந்த ரெக்ஸின் பாக்ஸஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த செக்ஷன்ல வந்து எந்த மாதிரி ஆன்டி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கிற மாதிரி. ஆனால் எல்லாமே ஒரு கலைப்பொருள், நம்ம மங்கு செட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஒரு வீட்டுக்கு உண்டான விளக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன இயர் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்பான். இது இந்த மங்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எந்த வருஷத்துக்குள்ள? இதெல்லாம் நம்ம போர்ஸ்லனோடது. இது எப்படின்னா இது ஒரு இது வந்து ஒரு இப்போ பிரிட்டன் இருக்கும், இங்கிலாந்து இருக்கும், ஸ்காட்லாந்து இருக்கும், ஜப்பான் இருக்கும், சைனா இருக்கும், எல்லாமே கலந்தது. நம்மளுக்கு அந்த சைனா தவிர்த்து மற்ற எல்லாமே நல்ல குவாலிட்டி. அது எல்லாமே மேலே ஷோ பீஸுக்கு வச்சிருப்போம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு எப்படினாலுமே ஒரு 80, 90 அந்த மாதிரி ஒரு இயர்ஸ் அந்த கணக்குல வந்துடும். இது விளக்குகள் நிறைய இருக்கு. இது என்ன மாடல்ல உள்ளது, என்ன இயர் இது? ஆனா இது எல்லாமே நம்ம செட்டியாரங்களோட பழைய வெங்கல விளக்கு. இது இந்த 4 திரி போடுறது, 5 திரி போடுறது, 6 திரி போடுறது, 3 திரி போடுறது. அந்த பெருசு எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா சாவி விளக்குவாங்க. அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு அந்த ஹைட் ஏத்திட்டு நம்ம சாவி மாதிரி போட்டு டைட் பண்ணி இது அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு ஐடியால பண்ணாங்க. ஆனா இப்போ உள்ள விளக்குல அந்த மாதிரி இல்ல. ஒரே இதுதான் இருக்கும். இப்போ உள்ளது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அது வேற மாதிரி. ஆனா இந்த ஒரு சாவி விளக்குக்கு வந்து விலையிலயும் நல்ல ஒரு டிமாண்ட், பிளஸ் இதோ அந்த பொருளுக்கும் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கு. பாலிஷ் போட்டு பண்ணல, பாலிஷ் போடுறப்ப நம்மளுக்கு நல்ல இதோட நல்ல ஒரு பிரைட் கலர்ல வந்துடும். இது சும்மா கையில கழுவுனதுக்கு இந்த இது வருது. நம்ம புளி செங்கக்கல்லோட தூள் அதை வச்சு தேய்க்கிறப்ப இந்த கலர் 2 கிலோ இருக்குமா? அது தாராளமா இருக்கு. ஓகே சூப்பர். அடுத்து போட்டோ ஃப்ரேம்ஸ் தான் இருக்கு, பழைய போட்டோ ஃப்ரேம்ஸ். இது வந்து நம்ம கலைப்பொருள் ஓகே, இது விற்கிறது ஓகே. இது வந்து அவங்களுடைய ஓன் யூஸ் போட்டோஸ் மாதிரி இருக்கு. இது எப்படி அவங்க கொடுக்குறாங்க? ஆனா இது வந்து அவங்களோட ஓன் யூஸ் போட்டோ தான். இது எப்படின்னா வந்து நம்ம லோக்கல் தமிழ் பீப்புள்ஸ் இது வந்து பெருசா வாங்கிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாரினர்ஸ் வெளி நாட்டுல இருந்து வந்து வாங்குறவங்க என்னன்னா அவங்க சைக்காலஜி ஸ்டடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்றாங்க. இப்போ ஒருத்தவங்களோட ஃபேஸ் அந்த ஒரு ரியாக்ஷன் அந்த ஒரு இது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டெடிக்காவே வந்து வாங்கிட்டு போய் அது அவங்களோட ஊர்ல போயிட்டு இது ஒரு ஸ்டெடி கேஸ் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓன் போட்டோஸ் வந்து வெளில கொடுக்க மாட்டாங்களே. ஆமா, ஆனா வந்து அவங்க ரெனோவேட் பண்ணி இல்ல கிளம்புறப்ப வந்து எடுத்துட்டு போய் அவங்க போறது எல்லாமே ஃபாரின் அந்த மாதிரி கிளம்பி போறப்ப இது போயிருவாங்க. எல்லாமே இங்க வித்து. சூப்பர் சூப்பர். இந்த போட்டோ ஃப்ரேம் சாமி போட்டோ பூரா இருக்கு. இதெல்லாம் எந்த மாதிரி சம்பந்தப்பட்டது? ஆனா இந்த மாதிரி ஒரு பிரிண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எல்லாமே கை வேலைங்கண்ணா. இது வந்து பழசுங்கண்ணா. புதுசாவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தஞ்சாவூர் படம்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நீங்க இந்த கோல்டு கலர்ல இருக்குல்லண்ணா, இது இந்த மேல ஆர்ச்சு ஜாலி அதெல்லாமே இதெல்லாம் ப்ராப்பர் கோல்டு ஃபாயில வச்சு இதெல்லாம் பண்றது. இதே இப்ப புதுசா பண்றவங்க என்னன்னா சிந்தட்டிக் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது வெறும் ஒரு கோல்டு பேப்பர் மாதிரி மட்டும்தான். அந்த மாதிரியும் இருக்கு, இந்த மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் இப்படி இந்த கலெக்ஷன்ஸ் இதோட கலெக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ரவிவர்மா கலெக்ஷன்ஸ் சொல்லிட்டு பெரிய மூலிகை பெயிண்ட் அந்த மாதிரி இது பண்றவங்க வந்து அவங்களோட அடுத்தடுத்த காப்பீஸ் எடுத்து அவங்கள பார்த்து வரைகிறவங்க எல்லாம் இது. நம்மள்ட்ட வந்து ப்ராப்பர் அந்த ரவிவர்மா கலெக்ஷனும் இருக்கு, அவரோட கலெக்ஷனும் இருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட்ஸ் அப்படியே இருக்கு. அது ஒரிஜினல் பெயிண்ட் ஃபர்ஸ்ட் காப்பீஸ். ஒரிஜினல் பெயிண்ட் யார்ட்டையுமே இப்போ வரைக்குமே இல்லை. அதோட ஃபர்ஸ்ட் காப்பி ஃபர்ஸ்ட் டை வந்து லோனாவாலால அடிச்சாங்க. அந்த ஒரு இது நம்ம கிட்ட இருக்கும். தாரணி ஆர்ட்ஸ் நினைக்கிறேன். அக்கா இது வந்து இதெல்லாம் என்ன பாய்க்கா? இது பர்மா பாய். என் பேர் ரஞ்சிதா. இது வந்து பர்மால இருந்து வருது. பர்மா பாயின்னு சொல்லுவாங்க. பர்மா பாயா? பர்மா பாய். என்ன ஸ்பெஷல் இதுல வந்து கூலிங்கா இருக்கும். படுத்துனா நல்லா கூலிங்கா இருக்கும். சரி, அதனாலதான் அது ரொம்ப கூலிங்னா எனக்கு ஒன்றும் புரியல எப்படி. அதாவது ஏசி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கும்.
குழந்தைகளாம் இந்த வெயில் காலத்துல எல்லாம் போட்டாங்கன்னா கூலா இருக்கும், நல்லா இருக்கும், பிள்ளைகளுக்கு நல்லா இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் எதுவும் அந்த மாதிரி உள்ளதா? நல்லா கூலிங்கா அதாவது இப்ப இருக்கும். நம்ம சாதாரண பாயெல்லாம் போடுறோம், அந்த அதை பாயை விட வந்து அதை விட சூட இது வாங்கி பிரச்சனை நம்மளுக்கு இல்லை. அப்படியே கொடுக்குது. அந்த மாதிரி இல்லாம இதுல சூட நல்லா தடுக்கும், இது வந்து நல்லா கூலிங்கா இருக்கும். கூலிங்கா இருக்கு. அந்த மாதிரி அந்த சொல்றீங்க. காலத்துல இருந்து இது வந்து இதெல்லாம் எல்லா செட்டிய வீட்டுல ஃபுல்லா இது ஃபுல்லா இருக்கும். ஓ ம். சரி சரி. இது இந்த அதெல்லாம் மாதிரி பொட்டி எல்லாம் இதுல வந்து பொட்டின்னு சொல்லுவாங்க, கொட்டான் குட்டான் கொட்டான்னு குட்டான். சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி பொருள் எல்லாம் யூஸ் அதே பண்ணுவாங்க? அந்த இதுலயே அந்த இது அதுக்குன்னு ஒரு இது இருக்கும். ம். மரத்தை அந்த இதுல கிழிச்சு அந்த பின்னுவாங்க. அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் வீட்டுல இருக்கும்போது வெளியில போகாதனால இதெல்லாம் பின்னுவாங்க. சரி சரி சரி. அக்கா இது என்ன மாதிரி தூணுக்கா? இது என்ன ரகம்? இது அதாவது பர்மாவுல இருந்து தேக்குல வரும். பர்மா தேக்குன்னா அந்த பர்மா காலத்துல பர்மா தேக்கு அந்த காலத்துல ஸ்பெஷலிஸ்ட். இது வந்து 110 வருஷம் ஆச்சு. 110 வருஷம் வருஷம் ஆச்சு. இந்த மரத்துக்குள்ள வயசு வயசு வந்து 110 வருஷம் ஆச்சு. ஓகே. இது வந்து வேம்பு புலா அந்த மாதிரி கரகத்துல அந்த காலத்துல உள்ள மரத்தோட வேல்யூ இது. சரி. இப்போ 100 வருஷம் ஆனாலும் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே. ஆனா இன்னும் 100 வருஷத்துக்கு இது வரும். சரி. இது அப்படியே ஒரு செட்டா வரும் ஒரு அப்படியே. செட்டா ஒரு வீட்டுல இருந்துச்சுன்னா இது வந்து குறிஞ்சி கல்லுன்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி அந்த கல்லு. காலத்துல கீழே வச்சு கிரானைட் தானக்கா? அந்த கல்லுதான் அந்த காலத்துல உள்ள கல்லு தான். அந்த பாருங்களா அந்த மாதிரி கல்லுல உள்ளது. கல்லுல அந்த காலத்துல ஒர்க்கு தான். அங்க இருந்து அனுப்பிடுவா மரத்தை அனுப்புனா இங்க உள்ள ஒர்க்கர்ஸை வச்சு இந்த பூரம் பண்ணி இதை நம்ம வீடுகள்ல முத்தாரத்துல செட்டியார் வீட்டுல வச்சிருப்பாங்க. அதுல இருந்து டிபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே அந்த ஒர்க்குக்கு தான் இது. இதுக்கு பேர் என்ன சொல்றது? அதுக்கு வந்து போதியல்னு பேரு. போதியல்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்டுக்கு நிக்கிறது கலர்ஸ் அதாவது டிராயிங் மாதிரி அந்த ஒர்க்குக்கு இந்த இதுக்கு தான் அந்த வீட்டுல முத்தாரத்துல வச்சிருவாங்க. 4 பக்கம் திண்ணையில வச்சு கீழே இறக்கிடுவா நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து சிமெண்ட் பில்லர் போடுறோம், அது மாதிரி வந்து இது வந்து உள்ள வச்சிருவாங்க. வெளியில வந்து அந்த மாதிரி கல்லுகள் வைப்பாங்க. இந்த மாதிரி கல்லு ஏன்னா மழை தண்ணி இது வந்தாலும் கரையான் இந்த மாதிரி அரிக்காம. நம்ம ஊர்ல செட்டாடி ஏரியால காரைக்குடியில கரை நிறைய இருக்கு. தாஸ் வீட்லயே கரை உள்ள வந்துருது. இதெல்லாம் ஒண்ணு அரிச்சிடாது. வச்சுக்கிற பக்குவம் இருக்கு. அந்த காலத்துல வந்து வெளியில வச்சுக்கிட்டுவா இத வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. இந்த கல்லு சம்பந்தமா வெளியில வச்சுக்கிடுவாங்கன்னா வெளியில வச்சுக்கறனால உங்களுக்கு மழை பெஞ்சா கல்லு ஒண்ணும் செய்யாது, அது அப்படியே இருக்கும். இப்பதான் எல்லாம் கலப்படம். அந்த காலத்துல வந்து கலப்படங்கிறது கிடையாது. இதெல்லாம் ஒரிஜினல் பலாவேங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல உள்ள மாதிரி தேக்குல எல்லாம் நம்ம வீட்டுல இப்ப கொஞ்ச நாள் புதுசுல வந்து வச்சுருந்தான்னு வச்சுக்க கரையா வந்துடும். நம்ம பக்குவம் கம்மி. அந்த காலத்துல வந்து இவங்க வந்து பக்குவம் ஏதாவது நல்ல நீட்டா வச்சுக்கிறாங்க. ஒரு பொருள்களை எந்த பொருளை எடுத்தாலும் அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும், பக்குவமா இருக்கணும், அதுக்காண்டி வச்சுக்கிறது. இப்ப நம்ம வந்து ஜெயமுருகன் இரும்பு பெட்டகத்துக்கு தான் வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா பெட்டகம் பழைய காலத்து பெட்டகம்லாம் வச்சிருக்காங்க. இப்போ உள்ள புது பெட்டகம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஜெயமுருகனோட இரும்பு பெட்டகத்துல இருக்கேன். அவங்க தான் ஓனர். அவங்க ஹலோ நைஸ் டு மீட் யூ. கலெக்ஷன்ஸ் பூரா நிறைய வச்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் என்ன வருஷம் இந்த பெட்டகத்துக்கெல்லாம்? இதெல்லாம் 100 இயர்ஸ் ஓல்டு உள்ளது சார். 100 இயர்ஸ் ஓல்டு, 200 இயர்ஸ் ஓல்டு உள்ள லாக்கர்ஸ் எல்லாமே இருக்கு. நம்மகிட்ட நிறைய லாக்கர் இருக்கு. அது போக பேங்க் லாக்கர்ஸ் நிறைய இருக்கு. ஃபயர் ப்ரூஃப் லாக்கர், சேஃப்டி லாக்கர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு நம்மகிட்ட. இதெல்லாம் எங்க உள்ளது? நம்ம காரைக்குடி செட்டிநாடு லாக்கர் இங்க உள்ளதா? எல்லாம் குட் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஆவரேஜா இந்த ஒரு இது எப்படி பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் பிரைஸ் வந்து 4 அடி உங்களுக்கு 3 அடி அந்த ரேஞ்சில வரும் சார். அடி கணக்குல வரும். சாதாரணமா இது யாரும் கீ மிஸ் பண்ணிட்டானா எல்லாத்துலயுமே 4 இதுல மட்டும் 5 சாய் வரும். சரி. 4 அடி இதுல 4 அடி அந்த மாதிரி டைப் வரும். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நிறைய இருக்கு. இதுல ஒரு புது மாடலா இருக்கு பட்டன் டைப்ல. இது எந்த மாதிரி? இது பேங்க் யூஸ்டு லாக்கர் சார். பேங்க் லாக்கர்ஸ், வட்டி கடை, நகை கடை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். சரி. நல்லா இருக்கும். கம்ப்ளீட் நம்பர் லாக் வந்துரும். ஓகே. 4 பக்கம் லாக் ஆகும். கம்ப்ளீட் 4 பக்கம் லாக் ஆகும். டபுள் பிளேட் வந்துரும். நல்லா இருக்கும். சேஃப்டி இருக்கும். 1 டன் வெயிட் வரும். 1 டன் வெயிட். பேங்க் எல்லாம் கொடுக்குறீங்க. நம்பர் லாக் சார். நம்பர் லாக். இது அவ்வளவு சீக்கிரம் யாரும் பண்ண முடியாது. இது நம்பர் ஏதோ மறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது? நம்பர் உங்களுக்கு அடிஷனல் தான் உங்களுக்கு. அது போக உங்களுக்கு சாய் போட்டு போட்டு தரற மாதிரி தான். இப்போ ஃபுல்லாக இந்த வீடியோஸ் பூரா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் பூரா நிறைய பார்த்துருக்கீங்க. ஆன்டி கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சிருக்காங்க. எல்லாமே பழமை மாறாமல் அப்படியே புதுசாக வச்சிருக்காங்க. வேணுங்க புதுசாக அவங்க ரெடி பண்ணி தர்றாங்க. கண்டிப்பாக வாங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்கள் வீடு அழகுப்படுத்துங்க, இன்னும் பொலிவடையும். பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்குற மக்கள் பூரா வந்து வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் அதிகமாக பண்ணுறது கிடையாது. இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோட வீடியோஸ் பெரிய மோட்டிவேஷனாக இருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நான் உங்களுக்கு காரைக்குடி சார்ஸ்ராஜ். பாய்.